இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 43 நாட்கள்ல இந்த செவ்வாய் பெயர்ச்சியில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சாதகம், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. பொதுவா துளாராசி அன்பர்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னு சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு சமமான ஆற்றல் பொருந்தியவன் செவ்வாய். பெருசா கெடுக்க போறது இல்லை, இருந்தாலும் 8ல உட்கார்ந்துட்டு இருக்கா. 8ல் இருக்க கிரகம் அதுக்கான வேலையை செய்ய தானே செய்யும். முதல்ல பிளஸ் என்ன, சரி இது நாங்க எந்த கேட்டகரியா எடுத்துக்கிறது? ஆமா, இது எந்த கேட்டகரி தெரியாது. அதாவது அந்த கொடுத்த எக்ஸ்பிளேஷன் அவ்வளோ அழகா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா அந்த பொண்ணு பேர் கயல்னு சொன்னேன். சரிம்மா ரைட்டு. இப்போ வரைக்கும் எனக்கு பெஸ்டினா அந்த பொண்ணு கொடுத்த எக்ஸ்பிளேஷன் தான் ஞாபகம் இருக்கு. அது சனியினால வரக்கூடிய நற்பலன்கள். இப்ப நீங்க நானும் சார் ஒரு வீட்டுல இருக்கேன்னா என்னால நல்லதும் இருக்கும், இந்த இடத்துல கெட்டதும் இருக்கும், உங்களாலேயும் இருக்கும், அவராலேயும் இருக்கும். அந்த மாதிரி இது செவ்வாயினால வரக்கூடியது. இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்க, இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேடம், லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம் என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போறோம் சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் நம்ம மனுஷால பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பிளானட்ஸ் பொய் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம். நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்றோம். அதுக்கும் மேல பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்றோம்.
கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனி கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனா சொல்லியிருந்தேன், உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க இல்ல அப்படின்னு. காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து என்னன்னா மேடம், உள்ளத உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளவு நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு நடந்தாலும் அது நல்லதுதான், எனக்காவே இருந்தாலும் சரி உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான். 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 43 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சியில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சாதகம், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இப்ப ரிஷபத்துல செவ்வாய், ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா துலாம்க்கு 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு. பொதுவா துளாராசி அன்பர்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னு சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு சமமான ஆற்றல் பொருந்தியவன் செவ்வாய். பெருசா வந்து கெடுக்க போறது இல்லை, இருந்தாலும் 8ல உட்கார்ந்துட்டு இருக்கா. 8ல் இருக்க கிரகம் வந்து அதுக்கான வேலையை செய்ய தானே செய்யும். முதல்ல பிளஸ் என்ன, திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, திடீர் பூமி யோகம் உண்டு. பிளஸ் மைனஸ் இருக்கா, ஆப்வியஸ்லி மைனஸ் இருக்க தான் செய்யுது. 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட ரகசியங்களை குறிக்கக்கூடிய பாவம், நம்மளுடைய ரகசிய உறவு முறைகளை குறிக்கக்கூடிய பாவம். நம்மளுடைய பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது லிட்டிகேஷன் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி லிட்டிகேஷன்ல இருக்குங்க, அது வந்து பாத்தீங்கன்னா சாதகமான ரிசல்ட் வருமா, இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். ஆமா, ஜாஸ்தி ஆகும். எப்பயுமே மேடம் நெருப்பு அணையணும் அப்படின்னா அது நல்லா சுடர் விட்டு தானே எரிஞ்சு தானே அது வந்து பாத்தீங்கன்னா அணையும். ஓவரா ஆடுறவன் ஒரு நாள் அடங்கிதான் ஆவான், இல்லைங்களா? ரொம்ப அமைதியா இருக்கவன் ஒரு நாள் ஆட்டம் போட தான் செய்ய போறான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா திடீர் நிறைய விஷயங்கள் வரும், திடீர் பிரச்சனைகளும் வரும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி முக்கியமா இந்த ரகசிய உறவு முறைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம். இதை இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேடம் திருமணம் அப்படின்ற உறவையும் மீறி சில உறவுகள் இருக்கு தானே செய்யுது. லவ்ன்றாங்க, லவ்ல வந்து உண்மையான லவ் இருக்கு, லவ்வரோட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெஸ்டி அப்படிம்பாங்க, அது என்ன அப்படின்னா அது லவ்வுக்கு, அதாவது ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வுக்கு கீழே. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்ப வந்து ஆமா, ஒரு பிள்ளை என்கிட்ட கொடுத்த எக்ஸ்பிளேஷன், என்கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப், மேடம் இது என் பெஸ்டி மேடம் அப்படின்னு. அது என்ன பிள்ளை பெஸ்டி அப்படின்னா, மேம் அப்படின்னா என்னன்னா இது ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வுக்கு கீழே அப்படின்னு. சரி, இது நாங்க எந்த கேட்டகரியா எடுத்துக்கிறது? ஆமா, இது எந்த கேட்டகரி தெரியாது. அதாவது அந்த கொடுத்த எக்ஸ்பிளேஷன் அவ்வளோ அழகா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா அந்த பொண்ணு பேர் கையல்னு சொன்னா. சரிம்மா ரைட்டு, இப்போ வரைக்கும் எனக்கு பெஸ்டினா அந்த பொண்ணு கொடுத்த எக்ஸ்பிளேஷன் தான் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க மேடம். ரிலேஷன்ஷிப்னா என்ன மேடம், தாலி, அது என்ன ஒரு வார்த்தை சொன்ன, தாலி மெட்டி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை மேடம் அப்படின்னா இப்படி எல்லாம் ஒரு இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. ஆமா, அதாவது என்னன்னா இப்ப காலம் மாறி போச்சு மேடம். சின்ன பிள்ளைங்க அப்படி எல்லாம் இருக்காங்க, அவ ரொம்ப சின்ன பிள்ளை தான். பட் ஓகே, இப்ப மத்தியம வயசும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, பெஸ்டியா இருக்காங்க, லவ்வா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேப், சண்டை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. ஆட்சி மாஞ்சிப்பாங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணும், உனக்கு அந்த உறவு வேணும் அப்படின்னா நீ அமைதியா இருக்கணும். நாங்களே எப்ப கழட்டி விடலான்னு நினைக்கிறோங்க, இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். அது எப்ப வாயை திறக்கும்னு நினைச்சிருந்தோம், வாயை திறந்தா கழட்டி விடலான்னு பார்த்தோம், அடிச்சிக்கணும், கழட்டி விட்டுட்டோம். இது இவங்களோட மைண்ட் செட்டு தான், இவங்க முடிவு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம் பூர்வீக சொத்து கண்டிப்பா போய் பராமரிக்கணும், போய் பார்க்கணும். அது பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, இல்லை நானே இப்போ நம்ம என்ன பண்றோம் மேடம், நம்ம வந்து டி நகர்ல ஒரு வீட்டில் இருக்கோன்னா கூட, வாடகைக்கு இருக்கோன்னா கூட எங்கேயோ தானே நம்ம வந்து கிரவுண்ட் வாங்குறோம், குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து எங்கெங்கேயோ வாங்குறோம். அந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா வாங்குறது மேட்டர் இல்லை. கேட்டட் கம்யூனிட்டி வாங்கினா பிரச்சனை பெருசா இருக்கிறது இல்லை மேடம். இப்போ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க அப்படின் போது கண்டிப்பா போய் பராமரிக்கணும். ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது தேவை. சனி வந்து ரோக சனியாக தான் இருக்காரு, கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க தான் போறாரு. துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் மேலே இப்போ குருனோட பார்வைப்பட்டு கடகட நிறைய நல்லது செய்ய போறாரு. அது சனியினால வரக்கூடிய நற்பலன்கள். இப்போ நானும் சார் ஒரு வீட்டில் இருக்கேன்னா என்னால் நல்லதும் இருக்கும், இந்த இடத்துல கெட்டதும் இருக்கும், உங்களாலேயும் இருக்கும், அவராலேயும் இருக்கும். அந்த மாதிரி இது செவ்வாயினால வரக்கூடியது. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இதே தீபாவளிலாம் தானே ஏற்கனவே சொன்னாங்க, சனி வந்து ரோக சனியா இருக்காரு, கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க, இப்போ ஆரோக்கியத்துல கவனம் வேணும்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்காக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இது செவ்வாயினால வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா
ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன சர்ஜரிஸ், குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிளாக 8ல் செவ்வாய் இருக்கான் அப்படின்னா முருகனை வந்து நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம். முருகனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 43 நாளும் முருகனை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே யார் முருகனை வழிபாடு பண்ணாலும் செவ்வாய் ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம். அந்த கவசம் அப்படின்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எந்த கவசமாக இருந்தாலும், அது கந்தசஷ்டி கவசமாக இருந்தாலும், காளி கவசமாக இருந்தாலும், பைரவ கவசமாக இருந்தாலும், எந்த கவசமாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற ஒரு இரும்பு கவசம் மாதிரி நம்மளுக்கு அது நமக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வேலை செய்யும். அப்போ செவ்வாய் தான் உங்களை கெடுக்க போறோம் அப்படின்போது செவ்வாய் நல்லதும் செய்ய போறோம் நம்ம சொல்லிட்டோம். செவ்வாய் தான் கெட்டதும் செய்ய போறோம் அப்படின்ற பட்சத்துல முருகனோட கவசம், சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்றது ரொம்ப உத்தமமான விஷயமா இருக்கும் மேடம். அதுக்கு மேல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7க்கு அதிபன் இவங்களுக்கு துளாராசி என்பவர்கள். குடும்ப ஸ்தானாதிபதியும் அவர் தான், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான். குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் கிட்ட இப்ப செவ்வாய் அதாவது துளாராசி ஆண்களா இருக்காங்க அப்படின்னா மனைவி கிட்ட விட்டு கொடுக்கணும். பெண்களா இருக்காங்கன்னா கணவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நடத்துறீங்க அப்படின்னா பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுக்கணும். இல்லைன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள், ஆல்ரெடி துலாம் வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா பல துளாராசி அன்பர்கள் குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், இதனால தான் கஷ்டப்படுறாங்க. இந்த காலகட்டம் அது வந்து பாத்தீங்கன்னா எரியிற விளக்குல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ விட்டு கொடுத்துடுறது அப்படின்றது நல்லது. துலாமுக்கு எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் மேடம். நான் பர்ஃபெக்டாக இருக்கிறது பார்த்தாம நீ என் கூட இருக்கியா நீயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், நீ என் கூட இருக்கியா நீயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம ஏற கட்டி வச்சுட்டு நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்துறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மேடம். சூப்பர் மேம். என்ன துலாம் ராசி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகளோடையே வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா, இப்பயாவது பெருமூச்சு விடலாமா அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற காலகட்டம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல தகவல் துலாமுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகா பார்த்துக்கலாம். இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.